இந்த ஒரு கொடுமையான வீடியோவை சமூக வலைதளத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க பாருங்க. அங்க என்ன நடந்துச்சுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதையும் கேட்டுக்கிட்டே பாருங்க. அந்த சங்கி பைய இந்த இஸ்லாமிய நண்பரை வந்து தாக்கி அவரை வந்து கடைசியில ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்ல வைக்க. எதுக்காக இவன் இப்படி பண்ண அப்படின்றத சொல்றேன். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தம் சிங் நகர் அப்படின்ற மாவட்டத்துக்குள்ள ருத்ராப்பூர் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தான். அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா அட்டாரியா அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள இந்த இஸ்லாமிய நபர் வந்து தொழுகை பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு காண்டானவன் தான் இவரை போட்டு இப்படி தாக்குதல் நடத்தி அவரை அடிச்சு அங்க தொழுதுக்கு அவரை மன்னிப்பு கேட்க வச்சு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்ல வச்சு அனுப்பியிருக்கு. உடனே இந்த மதவெறி இந்த சங்கி புத்தி மண்டையில ஊறி போனவங்க யோசிப்பாங்க, அவன் எதுக்குப்பா கோவிலுக்குள்ள போய் தொழுதான், அதனால தானே அடிச்சிருக்கான் அப்படி. புருடா புறம்போக்கு உடனே அப்படி யோசிக்காது. அந்த கோவில், அந்த அட்டாரியா கோவில் சில கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கட்டுமான பணியோட மேஸ்திரி தான் இப்ப தொழுகை பண்ணார்ல அந்த இஸ்லாமிய நண்பர் சாகித். அங்க மேஸ்திரியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அவரோட தொழுகை டைம் வந்ததுக்கு அப்புறம் தொழுகணும்னா இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணுமே அப்படின்றதுனால அங்கேயே ஒரு புல்லுத்தரையில, அதாவது கோவில் பக்கத்துல எல்லாம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு புல்லுத்தரையில உட்காந்து, அதாவது வளாகத்துக்குள்ள இங்கனக்குள்ள தொழுகை பண்ணலாம், அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ட்டு தான் ஒரு புல்லுத்தரையில போய் அவர் தொழுகை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்து அந்த கோவிலோட மேலாளர் அரவிந்த் சர்மா அப்படின்றவன் இங்க வந்து எப்படி தொழுகை பண்ணுவ அப்படின்னு போய் அவரை மிதிச்சு தகாத வார்த்தையில திட்டி அவங்க எல்லாரும் ஒரு குரூப்பா சேர்ந்து அவரை மிரட்டி அவரை மன்னிப்பு கேட்க வச்சு அவரை வந்து கடைசியில ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல வச்சே அனுப்பியிருக்காங்க. இது அந்த இஸ்லாமிய நண்பர் அந்த ஹிந்து கோவிலை கட்ட வந்த மேஸ்திரி, அதாவது அவர் தொழுகை டைம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோவிலை விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த வளாகத்துல வந்து தொழுகை பண்ணதுக்கு இப்படி ஒரு மதவெறி தாக்குதலை பண்ணியிருக்கான் அந்த கோவிலோட மேலாளர் அரவிந்த் சர்மா. அவரை பார்க்கவும் பாவமா இருக்கு. அவர் கையெடுத்து கும்புறாப்ல, அப்படி இருந்தும் அவரை அடிச்சு ஜெய் ஸ்ரீராம்லாம் சொல்ல வச்சிருந்திருக்கேன். அவ்வளவு இன்செக்யூர்டா இருப்பியா உங்களோட மதத்து மேல? புரியவே புரியாத அவ்வளவுதான்டா.